தமிழகத்தில் மொத்தம் 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தது என்ன? திருச்சி, ஈரோடு, கோவையில முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த தபால் வாக்கு சேகரிக்கும் பணி என்பது இன்று தொடங்கி இருக்கிறது. இது 18ஆம் தேதி வரை இந்த தபால் வாக்குகளை பெறுவதற்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வேட்பாளர்கள் இந்த ஸ்ரீதா செயலி மூலமாக அனுமதி எல்லாம் வேண்டும் என்றால் அதை பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு ரோட் ஷோ போடுறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, அதுக்கான வாகன அனுமதி எல்லாம் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வாக்குச்சாவடி மையங்கள் என்பது 68,321 வாக்குச்சாவடிகள் அமைப்பதற்கு 39 மக்களவை தொகுதிகளிலும் அமைப்பதற்குண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள், மிகவும் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் குறித்து சட்ட ஒழுங்கு மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நிலைகள் குறித்தெல்லாம் அவ்வப்போது தேர்தல் அறிக்கை மாவட்ட தேர்தல் அதிகாரி என்பவர்கள் அறிக்கை கொடுப்பார்கள். அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் என்பது இவ்வளவு வாக்குச்சாவடிகள், பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள், பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் என்பது குறித்தான முடிவுக்கு வருவார்கள். அந்த வகையில 8,050 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்றும் 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடிகள்ல துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். மத்திய பாதுகாப்பு படையினர், தமிழக காவல்துறையினரும் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அந்த அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் எக்ஸாம்டாக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்படும் அப்படிங்கிறதா சத்யபிரதா சாஹூவுடைய தகவலாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.